இது ஒரே வார்த்தையில ரெண்டாவது சொல்றோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு பிடிக்காத வார்த்தையே ஒழுக்கம் தான். ஆமென். ஸ்கூல்ல ஒழுக்கம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்? நான் இப்படி இருந்தா என்ன, நான் இப்படி வந்தா என்ன. வீட்டுக்குள்ள ஒழுக்கம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் இப்படித்தான் இருப்பேன் என்ன, நான் இப்படித்தான் பேசுவேன் என்ன, நான் இப்படித்தான் ட்ரெஸ் போடுவேன் என்ன. ஒழுக்கத்தை விரும்பாத கூட்டங்கள். ஒழுக்கம் ஒரு பொது வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நிறைய பேருக்கு ஒழுக்கம்னாலே பிடிக்காது. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒழுக்கத்தின் தேவன். ஆமென். அற்புதம் செய்தா கூட ஒழுக்கமா செய்யணும்னு விரும்புறவர் அவர். ஆமென். 5 அப்பம், ஆமென், 2 மீன், 5000க்கும் அதிகமானவர்கள் புருஷர்கள் மட்டும். அப்படின்னா நம்ம கணக்குப்படி பார்த்தா ஆண்களை விட பெண்கள் கூடுதல் இருந்திருக்கணும் இன்னைக்கு. அப்படின்னா 10-15,000 பேர் பிள்ளைகள்லாம் சேர்த்து இத்தனை பேருக்கு வெறும் 5 அப்பத்தை 2 மீனை வச்சு திருப்திப்படுத்தணும். அது பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அற்புதம் பண்ணி எப்படி எறிஞ்சிருக்கலாம்? தூக்கி எறிஞ்சிருக்கலாம். பிடிச்சுக்க அப்படின்னு. பாதி பேர் செத்திருப்பான். அடுத்த நாள் பேப்பர்ல வந்திருக்கும், அற்புதங்களின் மத்தியில் இத்தனை பேர் மரித்து போனார்கள். இயேசு அப்படி செய்ய விரும்பல. அப்படிப்பட்ட புனிதமும் அவருக்கு தேவையில்லை. அவர் முதல்ல சொன்னார், உனக்கு திருப்தி ஆவணுமா, அப்பம் வேணுமா, உன் தேவை திருப்தி ஆகணுமா, ஒழுக்கத்துக்குள்ள வா. சீசர்களை கூப்பிட்டு, தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு, ஊழியர்களை கூப்பிட்டு சொன்னார், ஓ எல்லாரையும் 50-50 பேரை ஒழுங்கா உட்காரவை. ஆமென். அதுல பாதி பேர் கண்டிப்பா கேட்டிருப்பான், ஏன் 50-50 பேரை உட்காரணும்? 51 இருந்தா முடியாது, 50 தான் உட்காரணும். 50ன்னா 50, 30ன்னா 30, 150ன்னா 150, 300ன்னா 300. நோவா கிட்ட சொன்னார், நீ ஒரு பேழையை கட்டு, 300 முழம் நீளம் இருக்கணும். ஏன்? 301 இருக்கு பலகை. அந்த ஒண்ணு அப்படியே விட்டுறவா வெட்டிரவா? அவர் சொல்லிப்பார், உன்கிட்ட சொன்னதை மட்டும் நீ. ஒழுக்கம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரே, ஒரு சின்ன பற்றாக்குறை, ஒரு பலவையில 1 அடி மட்டும் குறைஞ்சிருக்கு, அப்படியே பேழையை கட்டிரவா? மடக்கி நெளிச்சு 300ன்னா எத்தனை தான்? 300 தான். ஆமென். 50ன்னா 50, 30ன்னா 30. ஒழுக்கம் அவருக்கு தேவை, ரொம்ப தேவை. மோசேட்ட சொன்னார், உடன்படிக்கை பெட்டி செய். ஆமென். 2.5 முழம், 1.5 இப்படின்னு எல்லாம் 1.5. அவர் கேட்டிருப்பார், மோசே என்ன ஆண்டவரே, எல்லாம் அரையா போகுது, ஒன்னாவது முழு நம்பருக்குள்ள வரட்டுமே, செய்யட்டுமா? பார்க்க நல்லா இருக்கும். நான் சொன்னதை மட்டும் நீ செய். அதை மரத்தால செய்து அதை பொன்னால பொதிஞ்சு அவர் சொல்லி இருப்பார், மோசே பொண்ணு நிறைய இருக்கு. ஏன்னா மோசே சொல்றார், இனி யாரும் காணிக்க கொண்டு வர வேண்டாம், பொண்ணு நிறைய இருக்கு. அப்படின்னா மோசே சொல்லியிருப்பார், ஆண்டவரே எக்ஸஸா வந்துட்டு ஒன்னு செய்வோம், ஃபுல்லா பொன்னாலே செய்திருவோம், நான் சொன்னதை மட்டும் செய். என் தெய்வம் ஒழுக்கத்தின் தெய்வம், ஒழுக்கத்தை விரும்புற தெய்வம். ஒழுக்கமா தான் இருக்கணும். ஆராதனையில ஒழுக்கம், துதியில ஒழுக்கம், பிரசங்கத்துல ஒழுக்கம், எல்லாவற்றிலும் ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கம், படிக்கிற விஷயத்துல ஒழுக்கம், எல்லாவற்றிலும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவர். ஆமென். 50-50 பேரா தான் இருக்கணும். ஆமென். 50-50 பேரா இருக்கிறது வரைக்கும் 15,000 பேரை 50-50 பேரா இருக்கிறதுக்குள்ள சீசர்களுக்கு பசிக்கு மேல பசியா இருக்கும். ஏற்கனவே 3 நாள். இப்போ இவங்களை ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள சீசர்களுக்கு பாதி உயிரே போயிருக்கும். ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் அவர் அப்பத்தை கரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல, திருப்தியாகிற அளவுக்கு கொடுத்தார். கடைசியா சொன்னார், எப்பா அவங்கெல்லாம் சாப்பிட்டவங்கெல்லாம் திருப்தியானவன்னா யாப்ப விட்டுட்டு போயிடுவாங்க, போட்டு நீ ஒன்னு செய். துணிக்கையெல்லாம் என்ன செய்யுது? ஒரு இடத்துல சாப்பிட்டா எச்சிய என்ன செய்யணும்? பொறுக்கணும். சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் எடு. ஆண்டவரே, நாங்க எப்படிப்பட்டவங்க, இதையா செய்யறது? பொறுக்க சொன்னா நீ என்ன செய்யணும்? பொறுக்கணும். ஒழுக்கத்துக்குள்ள வா. என் தெய்வம் ஒழுக்கத்தின் தெய்வம், ஒழுங்கீனத்தின் தெய்வம் அல்ல. என் தெய்வம் ஒழுக்கத்தின் தெய்வம். நீ தரிசனத்தை செய்யணும், நிறைவேற்றணும், ஆனா அதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். நீ கர்த்தருக்காக சாதிக்கணும், ஆனா ஒழுக்கம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
உட்கார்றதுல ஒரு ஒழுக்கம், கர்த்தருக்காக செய்கிறதுல ஒரு ஒழுக்கம், பார்வையில் ஒரு ஒழுக்கம், சிந்தனையில் ஒரு ஒழுக்கம், என்னுடைய எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தை இந்த நாள் முதல் கர்த்தர் அருளி தருவாராக. குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கம் வேணும். குடும்ப வாழ்க்கைக்கு ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாத குடும்பம் சீர்கட்டு போகும். ஒழுக்கம் வேணும். என்னென்ன எங்கெங்க இருக்கணும், எப்பப்ப எதை எதை செய்யணும், அதை அப்பப்ப செய்திருக்கணும். அது ஒழுக்கம். தெய்வம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவர், ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவர். வண்டி ஓட்டினா கூட என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். என் ரோடு தான் என்ன செய்யக்கூடாது. நானும் டாக்ஸ் கட்டேன், என் இஷ்டத்துக்கு போக முடியாது. ஒழுக்கமா போனா உயிரோட வீட்டுக்கு என்ன செய்யலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழும்பும் போது, ஐயோ மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோட இருக்கிறேன் பட்டன் வெளியே வரல. எழும்பி பொறுமையா, ஆமீன், அவரை சுத்தி வச்சிருந்த எல்லாத்தையும் கலத்தி மடக்கி தலைமாட்டில் வச்சுட்டு தான் வெளியே வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சில வீட்டில் எப்படி இருக்கும்னா, படுக்கையிலிருந்து கிச்சன் வரை கிடக்கும் ஒவ்வொன்றா. ஏன்னா சிலர் எழும்பி போகும்போதே ஒவ்வொன்றா விழும். ஃபர்ஸ்ட் பெட்ஷீட், அடுத்து தலையணை, என்னென்னமோ விழுது. அப்படி வரிசை அங்கே வர. ஒழுக்கத்தின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கம் இருக்கிற இடத்துல நன்மை உண்டாகும். ஒழுக்கம் இருக்கிற இடத்துல நன்மை உண்டாகும். படிப்புல ஒழுக்கம் வேணும். விளையாடக்கூடாது. படிப்புல ஒழுக்கம் இருக்கணும். அப்பதான் நமக்கு நியமித்த லக்கை போய் அடைய முடியும். படிப்பு உனக்கு நன்மை செய்யணும்னா படிப்புல நன்மை, ஆமீன், ஒழுக்கம் வேணும். வேலையால உனக்கு நன்மை உண்டாகணும்னா வேலையில ஒழுக்கம் வேணும். ஆமீன். என்னுடைய பிசினஸ் எனக்கு நன்மை செய்யணும்னா பிசினஸ்ல ஒழுக்கம் வேணும். தரிசனத்துல ஆமீன் நன்மை உண்டாகணும்னா அதுல ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாத எதுவும் நிலை நிற்கவே செய்யாது, தீமையத்தான் உண்டு பண்ணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 14வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிருங்க ஒருக்கா. 1 கொரிந்தியர் 14:40 என்ன சொல்லுது? சகலமும் நல்லொழுக்கமாயும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமா, இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நீ ஜபம் பண்ணா கூட ஒழுக்கமா ஜபம் பண்ணணும். அந்நிய பாஷை சொன்னா கூட ஒழுக்கமா இருக்கணும். தீர்க்க தரிசனம் சொன்னா கூட ஒழுக்கமா இருக்கணும். ஆவியில நிறைஞ்சா கூட ஒழுக்கமா இருக்கணும். வசனத்தை சொன்னா கூட ஒழுக்கமா இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒழுக்கத்தை கற்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மார்க்கத்தையும் விட ஒழுக்கத்தில் தலை சிறந்த மார்க்கம் என்பது இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் மட்டுமே.